ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பேர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாது. வணக்கம் மக்களே. இப்போ நான் சொல்ல போகிற ஸ்டோரியில் இன்கேஸ் நீங்கள் இருந்தால் உங்களோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதேமாரி இன்னைக்கு நீங்கள் இந்த ஸ்டோரியில் என்ன கேரக்டரில் இருக்கீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு சைக்காலஜிஸ்ட் டாக்டராக இருக்கீங்க. சைக்காலஜிஸ்ட் டாக்டராக இருந்து உங்களுக்கு நடந்த ஒரு அமானுஷ நிகழ்வை பற்றி தான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது போன்று உங்களோட வாழ்க்கையிலும் ஏதாவது அமானுஷமாக சம்பவம் நடந்திருந்தா கீழே இன்ஸ்டாகிராம் லிங்க் தரேங்க, அதில் போய் வாய்ஸ் நோட்டாக ஷேர் பண்ணுங்கள். அதேமாரி கீழே இமெயில் ஐடியும் தரேங்க, அதுலேயும் போய் நீங்கள் ஷேர் பண்ணலாங்க. ரொம்ப வளவலன்னு பேசாமல் வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் உங்கள் உதயா, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது உதயா இன்வெஸ்டிகேஷன். இன்றைக்கான இந்த ஸ்டோரியில் உங்களோட நேம் ராஜன். நீங்கள் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலில் சைக்காலஜிஸ்ட் டாக்டராக வேலை செய்கிறீங்க. அதே ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற ஒரு பொண்ணு மேலே உங்களுக்கு ரொம்பவும் டீப்பாக ஒரு லவ் வருது. அந்த லவ், அதாவது கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி நீங்கள் உங்கள் வீட்டில் பேசும்போது உங்கள் வீட்லேயும் யாரும் ஒத்துக்கலை. அதேமாரி அந்த பெண் தரப்புலையும் பேசும்போது அவங்க வீட்லேயும் சுத்தமாக ஒத்துக்கலை. அதாவது நாங்கள் வீட்டில் பார்க்குற மாப்பிள்ளையை தான் நீ கட்டிக்கணும், நாங்கள் வீட்டில் பார்க்குற பொண்ணை தான் நீ கட்டிக்கணுங்கிற மாரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே ஒரு வார காலகட்டம் போய் கிட்டத்தட்ட 1 மாதம் பக்கம் ஆகுது. திடீர்னு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து ஃபோன் வருது. ஃபோன் நீ அந்த பொண்ணை கூட்டிகிட்டு நேராக வீட்டுக்கு வா, நம்ம அவங்க பெற்றோர்கிட்ட பேசுவோம், அவங்க பெற்றோர் சம்மதத்தோட நம்ம திருமணம் பண்ணுவோங்கிற மாரி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லி இந்த ராஜன் எவ்வளவோ சொல்லியும் அதெல்லாம் பேசி ஒத்துக்க வச்சுக்கலாம் வர சொல்லி அப்படிங்கிற மாரி சமாதானப்படுத்தி வர சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட இவங்களுக்கும் லீவு கிடைக்காத காரணத்தால் ஒரு 3-4 மாத காலகட்டங்கள் அங்கேயே ஓட்டுறாங்க. இப்படி ஹாஸ்பிட்டல்லேருந்து அவங்க 2 பேர் பேசிக்கும்போது கண்டிப்பாக நம்ம வீட்டார் தரப்பில் ஒத்துக்க மாட்டாங்க, நம்ம 2 பேரையும் பிரித்து வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தில் யாருக்கும் தெரியாமல் இரவு நேரம் எல்லாரும் வீட்டுக்கு போனதுக்கப்புறம், அதாவது அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலில் போயிட்டு திருமணம் பண்ணிக்கிறாங்க 2 பேரும். அதாவது திருட்டு கல்யாணம், யாருக்கும் தெரியாமல். இந்த விஷயத்த இவங்க வீட்டார் தரப்புலையும் யாருக்கிட்டையும் சொல்லலை. இப்படியே ஒரு 3 மாத காலகட்டங்களும் ஓடுது. இப்போ அவங்களும் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு அவங்க வீட்லேயும் பெற்றோர்கிட்ட சொல்லிடுறாங்க. இந்த ஸ்டோரியில் அந்த பொண்ணோட பேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கைல்வெளி. இந்த ராஜன் அப்புறம் கைல்வெளி இவங்க ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்பி நேராக வீட்டுக்கு போகலான்னு சொல்லி கிளம்புறாங்க. இவங்க ஊருக்கு போகலான்னு சொல்லி ட்ரெயின் ஒன்று புக் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் இவங்க இங்கேருந்து போகிறதுக்குள்ளே ட்ரெயின் மிஸ் பண்ணிடுவாங்களோ என்னமோ அப்படின்னு சொல்லி பயத்திலே போகிறாங்க. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட 9 மணிக்கு ட்ரெயின் அப்படின்னா இவங்களுக்கு இங்கேயே 8:30 மணி ஆகிருச்சு. இவங்க இருக்க இடத்துலேருந்து அங்கே போகணும் அப்படின்னா டிராஃபிக்லாம் மாட்டி போகும்போது கண்டிப்பாக போக முடியாது. இப்போ என்ன பண்ணலான்னு சொல்லி பார்க்கும்போது இந்த கைல்வெளி என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரெயினை பிடிக்க முடியுமாங்கிறது கண்டிப்பாக தெரியல, ஆனால் நம்ம பஸ்ஸை பிடிச்சி ஊருக்கு போயிடலாங்கிற மாரி சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் இங்கேருந்து ஏதாவது டாக்ஸி பஸ் பிடிச்சி போயிடலாம் அப்படிங்கிற மாரி முடிவு பண்ணி 2 பேரும் வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க. இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது அப்புறம் ஒரு வழியாக அந்த கைல்வெளி சொன்ன மாரி பஸ்ஸு பிடிச்சே போயிடலாங்கிற மாரி முடிவு பண்ணுறாங்க. இப்படி இருக்கும்போது இங்கேருந்து அவங்க ஊருக்கு போகிறதுக்கு ஒரு பஸ் ஒன்று இருக்குதுங்க. அந்த பஸ்ஸில் ஏறி உக்காந்து அவங்களும் போக ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட அதாவது இவங்க ஊருக்கும் இவங்க சென்னையிலேருந்து கிளம்புனதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு பாதி தூரம் சென்றதுக்கப்புறம் ஒரு இடத்துல பஸ் டீ குடிக்கிறதுக்காக நிறுத்துறாங்க. டீ குடிக்க பஸ்ஸை நிறுத்தும் போது இவங்க 2 பேருக்கும் பசி இல்லாத காரணத்தால் வெறும் ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டு டீ மட்டும் குடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. டீ குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது சடனாக ஒரு சவுண்டு ஒன்று கேட்குது. இதை கேட்ட எல்லாருமே அங்கேயே டீ குடிக்கிறத விட்டு குடுகுடுன்னு ஓடி போய் என்னன்னு எட்டி பார்க்குறாங்க. இப்போ எட்டி பார்க்கும்போது சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு லாரி ஒன்று பஞ்சர் ஆகி ஒரு ஓரமாக நிறுத்தியிருக்காங்க.
அந்த லாரியில் ஆம்னி பஸ் வந்து வேகமாக வந்து இடித்ததில் அந்த இடத்துலையே கிட்டத்தட்ட நிறைய பேர் இறந்தும் போகிறாங்க. இந்த நியூஸ் வந்து அப்போ அதிகமாக நியூஸ் பேப்பர்லேயே வந்திருந்தது. பத்தாவதுக்கு அந்த டைம் மழையும் வேறு அதிகமாக பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அந்த காரணத்தால் தான் டிரைவருக்கு வியூ தெரியாமல் போய் லாரியில் இடிச்சிருக்கிறாங்க. இதில் டிரைவர் கூட உயிர் பிழைக்கலாங்க. இப்போ இந்த ராஜன் வந்து சைக்காலஜிஸ்ட் டாக்டருங்கிறதுனால ஒரு டாக்டரான இடத்துல இருந்து இவரால் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியலைங்க. கயல்வெளிக்கிட்ட ஏதாவது ஒரு ஆம்புலன்ஸ் கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவர் தன்னால் முடிஞ்ச உதவியை பண்ணலான்னு கிளம்புறாங்க. ஆனால் இதை தெரிஞ்சுக்கிட்ட கயல்வெளி அதெல்லாம் எதுவும் வேணாம், நீங்கள் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கயல்வெளியும் சொல்லி எவ்வளவோ தடுக்கிறாங்க. எவ்வளவோ தடுத்தும் இந்த ராஜனால் கண்டிப்பாக இருக்க முடியலைங்க. தன் கண் முன்னாடி இவ்வளோ பேர் துடிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு போக மனம் இல்லாமல் இந்த ராஜன் ஆம்புலன்ஸ் கால் பண்ணி வர சொல்லு, நான் போய் என்னால் முடிஞ்ச உதவியை பண்ணுறேன்னு சொல்லிட்டு கையை உதறி விட்டு போகிறாருங்க. போயிட்டு அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பேர் ரத்த வெள்ளமாக கிடக்குறாங்க. இந்த கைல்வெளி ஃபோன் அடித்து இன்ஃபார்ம் பண்ணுறதுக்குள்ளே இன்னும் நிறைய பேர் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஆம்புலன்ஸும் நிறையா வந்துருச்சு. இதில் நிறைய பேரை காப்பாற்றி ஆம்புலன்ஸில் ஏற்றி விட்டாங்க இந்த ராஜன் அப்படிங்கிறவங்களும். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஏற்றி விட்ட பிறகு அந்த பஸ்ஸும் வந்து அங்கே தாங்க இருக்குது. அதாவது இவங்க வந்த பஸ்ஸும் அங்கே தான் இருக்குது. இது கவர்மெண்ட் பஸ்ஸு. இவங்க எல்லாத்தையும் பஸ்ஸு அந்த ஆம்புலன்ஸில் ஏற்றி விட்டு போகும்போது கிளம்பலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. இப்படி கிளம்பலான்னு சொல்லி முடிவு பண்ணும்போது ஒரு இடத்துல மட்டும் ஒரு 1-1.5 வயது குழந்தைங்க அழுதுகிட்டு இருக்குங்க. அது மேலேயும் பார்த்தா ரத்தமாக இருந்திருக்குது. இவங்களும் பரிதாபமாக நினச்சிக்கிட்டு தூக்கிட்டு போய் ஒவ்வொருத்தர்கிட்டையும் இது உங்கள் குழந்தையான்னு சொல்லி கேட்குறாங்க. எவ்வளோ தான் கேட்டோம் யாரும் எதுவும் பதில் சொல்லவில்லைங்க. அதேமாரி நிறைய பேர் இறந்தும் கிடக்குறாங்க. அவங்கள்ட்ட எதுவும் கேட்கவும் முடியாது. என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தெரியாமல் அந்த குழந்தைய கையிலே வச்சுக்கிட்டோ நிற்கிறாங்க. இப்போ இந்த கைவெளிங்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த குழந்தைய ஆம்புலன்ஸில் ஒப்படைச்சிட்டு நம்ம கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த டைமில் இந்த ராஜனும் வந்து சரி அதுதான் நல்ல முடிவுன்னு சொல்லி முடிவு பண்ணிக்கிட்டு ஆம்புலன்ஸில் போய் ஆம்புலன்ஸு அந்த இதில் பின்னாடி வந்து கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது குழந்தைய தூக்கி டம்முன்னு பின்னாடி வைக்கிறாங்க வேகமாக. இப்போ ராஜன் கடுப்பாகி ஏங்க 1 வயசு குழந்தைய இப்படி தான் நீங்கள் வைப்பீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவர் வந்துட்டு இங்கே இவ்வளோ பேர் ரத்த வெள்ளத்தில் கிடக்குறாங்க, இப்படி இருக்கும்போது வேறு என்ன பண்ண முடியுங்கிற மாரி ஒரு மாரி ஹார்டாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்ட ராஜன் ரொம்பவும் கடுப்பாகிறாருங்க. இப்போ உடனே இந்த பின்னாடி இருந்த அந்த ஆம்புலன்ஸில் இருக்கக்கூடிய நபர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்களும் வாங்க அவங்க மேலே ரத்தமாக இருக்குன்னு சொல்லி சொல்லும்போது இப்போ இந்த ராஜன் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இல்லை நான் காப்பாற்ற வந்தவங்க தான், என் ட்ரெஸ்ஸில் ஒட்டிக்கிட்ட ரத்தம் தான், எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாரி சொல்கிறாருங்க. சொல்லிவிட்டு இப்போ இவங்களும் வந்து கிளம்பி பஸ்ஸுக்கு போகிறாங்க. இப்படி போகும்போதே பார்த்தீங்கன்னா இவங்க சட்டையெல்லாம் ரத்தமாக இருக்க காரணத்தால் அந்த சட்டையை கழட்டி தூக்கி போடலான்னு சொல்லி ராஜன் முடிவு பண்ணுறாருங்க. இப்போ கைல்வெளிங்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதை நான் உங்களுக்கு ஆசையாக எடுத்து கொடுத்த சட்டை, இதை தூக்கிலாம் போட வேணாம், நீங்கள் கழட்டி சும்மா வாஷ் பண்ணி மட்டும் வைங்க, நம்ம வீட்டில் போய் இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ்ஸை அந்த மலையிலே வந்து லைட்டாக வாஷ் பண்ணி ஒரு கவரில் போட்டு இவங்களும் வந்து கொண்டு வந்த மாற்று துணியில் மாற்றிக்கிட்டு பஸ்ஸில் ஏறி உட்காடுறாங்க. இப்படியே இவங்க உட்காந்து கொஞ்ச நேரத்துலேயே பஸ்ஸும் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க. இவங்க போகிற வரைக்குமே பஸ்ஸும் வெயிட் பண்ணிக்கிட்டு தாங்க இருந்திருக்கு. இவங்க பஸ்ஸில் ஏறி போகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட தூரம் போனதுக்கப்புறம் இரவு நேரம் அப்படிங்கிற காரணத்தால் ஒரு 11-12 மணி பக்கம் ஆகிடுச்சுங்க. அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கலர் லைட்டை மட்டும் தாங்க போட்டிருப்பாங்க. இப்போ சைடில் உட்காந்துருந்த கைல்வெளிக்கு ஒரு விதமான சத்தம் கேட்குதுங்க. அது என்ன சத்தம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யாரோ மூச்சு விட திணற மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் அதேமாரி சத்தம் கேட்குதுங்க. இப்போ கண்மொழிச்சு பார்த்த கைல்வெளி சடனாக அவங்க கணவரை பார்க்கும்போது ஒரு மாதிரி ரொம்பவும் மூச்சு விட திணறிக்கிட்டு இருக்காங்க. உடனே என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது அவர் கண்ணும் முழிக்கல, எந்த ஒரு பேச்சு மூச்சுமே இல்லாமல் இருக்கிறாங்க. இதை பார்த்த கைல்வெளி கொஞ்சம் சத்தமாக அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க எல்லாருமே வந்து எட்டி பார்க்கும்போது டிரைவரும் வந்து வண்டியை நிறுத்திட்டு டிரைவர் கண்டக்டர் எல்லாமே இங்கே வந்துட்டாங்க. உடனே டிரைவர் கண்டக்டர்லாம் பார்த்துட்டு, அம்மா இதை பார்க்க ஏதோ சரியாகிற மாதிரி தெரில, நீ ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. இப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது சடனாக இந்த ராஜன் வந்து கண்ணு முழிக்கிறாருங்க. கண்ணு முழிச்சு என்னாச்சு எல்லோரும் என்னைய பார்த்துக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, உங்களுக்கு இதுமாரி மூச்சோட திணறிக்கிட்டு இருந்தீங்க, வாங்க ஹாஸ்பிட்டல் போய்ட்டுலாம், உங்களுக்கு என்னாச்சுங்க, ஏதோ ஆஸ்துமா எதுவும் இருந்தால் சொல்லுங்கள் என்கிட்ட, மறைக்காதீங்கன்னு சொல்லி சொல்லும்போது, இல்லை என்கிட்ட எதுவும் எனக்கெல்லாம் அப்படி எதுவும் இல்லை, போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க.
இவங்க எவ்வளோதான் சொல்லியும் இந்த ராஜன் அப்படிங்கிறவங்க பேச்சை கேட்காதனால சரி என்னமோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு டிரைவர் கண்டக்டர் வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வண்டி எடுத்து ஒரு ஒரு சில நிமிஷத்துலேயே இந்த ராஜன் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க கைல்வெளிகிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன், ஆனால் நீ அதை நம்புவியாங்கிறது எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. சரி என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கைல்வெளி சொல்லும்போது இந்த ராஜன் அப்படிங்கிறவங்க சொல்கிறாங்க. இப்போ இந்த ராஜன் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் கண்ணை மூடி தூங்கிக்கிட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் பார்த்தா ஒரு பெண்மணி, அதாவது எனக்கு எதிர் சீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு என்னையே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நானும் வந்து அவங்கள பார்த்தேன். அப்படி பார்க்கும்போது அவங்க முகமெல்லாம் ரொம்பவும் ரத்த கரையாக இருந்துச்சு. சரி என்னாச்சுன்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்கும்போது, என்னாச்சுங்க முகமெல்லாம் ரத்தமாக இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது, அப்படி அவங்க எந்தவித பதிலுமே சொல்லாமல் திடீர்னு என் மூக்கையும் வாயையும் பொத்திக்கிட்டு மூச்சோட முடியாமல் நல்லா அமுக்கிக்கிட்டாங்க. நானும் ரொம்ப மூச்சோட முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இது கனவுல தான் சொல்லி நினச்சிக்கிட்டு நானும் இருந்தேன். ஆனால் இப்போ நீங்கள் எல்லாரும் என்னை சுற்றி நின்றுக்கிட்டு சொல்லும்போது தான் தெரியுது இதுமாரி உண்மையாலுமே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட கைல்வெளி, ஏங்க நான் அப்போவே சொன்னேன் அங்கே போகாதீங்க, அதெல்லாம் வேணாம் வந்துருங்கன்னு சொல்லி சொல்லும்போது கேட்காம அங்கே போய் ரத்தத்தெல்லாம் பார்த்துட்டு அதனால தான் உங்களுக்கு ஏதோ ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி கைல்வெளி சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு சரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை தூங்குங்கன்னு சொல்லிட்டு இந்த கைல்வெளியும் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த ராஜனுங்கிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி நம்ம தூங்கினா தானே கனவு வருது, நம்ம தூங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துருக்குறாங்க. இப்போ உட்காந்துருக்கும்போது அவங்களுக்கு இடது பக்கம் பார்க்கும்போது இந்த கைல்வெளி கனவுல அந்த மாரி அதேமாரி தூங்குறாங்க. இப்போ திடீர்னு நேராக நிமிர்ந்து பார்க்கும்போது அந்த இடத்துல அதே மாதிரி ஒரு பெண்மணி நிற்கிறாங்க. நின்றுக்கிட்டு அதேமாரி, அதாவது அவங்க மூச்சை பிடிக்க வர மாரி வராங்க. இப்போ உடனே டக்குன்னு இந்த ராஜன் அப்படிங்கிறவங்க கைல்வெளி எழுப்பி, இங்கே பாரு ஒரு பொண்ணு நிற்கிறாங்க பாரு, உனக்கு தெரியாதா இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த கைல்வெளிக்கு அங்கே யாருன்னே தெரியலைங்க. ஆனால் இந்த ராஜனுக்கு மட்டும்தான் அந்த இடத்துல இருக்க அந்த உருவம் தெரியுதுங்க. அதற்கு பிறகு அவங்க எப்போவுமே வந்து கோயிலில் திருநீர் வச்சுருப்பாங்க. அந்த பிரசாதத்தை எடுத்து நெத்தியில் பூசிக்கிட்டதுக்கப்புறம் தூங்கிட்டாங்க ரெண்டு பேருமே. இப்போ ஒரு வழியாக அவங்க வீட்டுக்கும் வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு அவங்க அம்மா அப்பா கிட்ட இந்தமாரி நடந்த விஷயத்த எதுவுமே சொல்லலைங்க. இப்போ அவங்க வீட்டுக்கு போனோன்னையும் அவங்க அம்மா அப்பா வந்து சரி அவங்க பொண்ணு வீட்டுக்கு கால் பண்ணுங்க பேசலான்னு சொல்லி சொல்லும்போது இவங்க இல்லை அதெல்லாம் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு நீங்கள் இதுமாரி எதாவது பண்ணுவீங்கன்னு தெரியும், நாங்கள் அதனால தான் கல்யாணம் வரும்போதே திரும்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டோம் அப்படிங்கிற மாரி சொன்னோன்னையும் இந்த ராஜனோட அம்மா வந்து ரொம்பவும் கோவப்பட்டு ஒரு மாதிரி தலையிலே அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க. இப்படி என் மானத்தை வாங்கிட்டு வந்துட்டியே, நான் ஊரில் உங்கள் சொந்தக்காரங்கிட்ட மூஞ்சிலாம் எப்படி நான் முடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சொல்லிட்டு இவங்களும் எதுவும் கண்டுக்காமல் உள்ள போயிடுறாங்க. இப்போ ராஜனோட அப்பா என்ன பண்ணுறாங்கன்னா கோவத்தில் எதுவும் பேசாமல் சட்டை எடுத்து மாட்டிக்கிட்டு கடைவீதி பக்கம் போயிடுறாங்க. சரி எல்லாம் எவ்வளோ நேரம் கோவம் தீர்ற வரைக்கும் பேசிட்டே, கோவம் தீர்ந்ததுக்கப்புறம் பேசிக்கலாங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இந்த ராஜன் அப்படிங்கிறவங்களும் கொண்டு வந்த பேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு மேலே அவங்க ரூமுக்கு போகிறாங்க. போயிட்டு ரூமில் அதாவது இந்த கைல்வெளி வந்து ட்ரெஸ்அப் ஆகிறதுக்காக குளிக்கிறதுக்காக உள்ள போகிறாங்க. இந்த ராஜன் அப்படிங்கிறவங்க கீழே அவங்க அம்மா கிட்ட பேசலாம்னு சொல்லி கீழே வராங்க. இப்படி கீழே வந்ததுமே கைல்வெளிங்கிறவங்க, ஏங்க அந்த ப்ரெஷ்ஷை எடுத்துக்கிட்டவங்க கீழே பேக்கில் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவங்களும் ராஜனும் போயிட்டு அந்த பேக்கில் தேடி பார்க்கலான்னு கீழே போகிறாங்க. போய் அங்கே பார்க்கும்போது எந்த ஒரு பேக்குமே இல்லைங்க. இப்போ உடனே மேலே அவங்க ரூமுக்கு போயிட்டு அதாவது இப்போ ராஜனுங்கிறவங்க மேலே அவங்க ரூமுக்கு போகிறாங்க. போகும்போது இந்த கைல்வெளிங்கிறவங்க அதாவது மேலே போகும்போது இந்த கைல்வெளிங்கிறவங்க அப்போ தான் அந்த பாத்ரூம்லேருந்து குளிச்சுட்டு வெளியே வராங்க. ஏய் எங்கே ப்ரெஷ் வேணும்னு சொல்லி கேட்டால் கையில் இருக்குன்னா பை எல்லாமே இங்கே தானே இருக்குது அப்படின்னு சொல்லி ராஜனுங்கிறவங்க ஒரு மாதிரி கோபமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அது மட்டும் இல்லாமல் இதை கேட்ட கைல்வெளி, என்னங்க பைத்தியம் மாரி வளரிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அங்கே போயிட்டு வந்ததுலேருந்து என்னமோ ஆச்சு அப்படிங்கிற மாரி சொல்கிறாங்க. ஏன்னு சொல்லி பார்த்தா இந்த கைல்வெளிங்கிறவங்க கேட்கவே இல்லையாங்க ப்ரெஸ், ஏன்னா பேக் எல்லாமே அவங்க தான் எடுத்துகிட்டு வந்தாங்க, அதனால ப்ரெஸ் கேட்கவே இல்லைன்னு. அப்போ நான் என்ன பைத்தியமா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ராஜன் கிட்ட கைல்வெளி கோவப்படுறாங்க. ஆமாம் நீங்கள் அங்கே போயிட்டு வந்ததுலேருந்து ஒன்றும் சரியில்லை, உங்களை கொண்டு போய் ஏதாவது ஹாஸ்பிட்டலில் தான் செக் பண்ணி பார்க்கணுங்கிற மாரி கோவத்தில் சொல்கிறாங்க. சொல்லிட்டு ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் போயிடுறாங்க. இப்படி போய் கொஞ்ச நேரத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சத்தங்க,
குடுகுடனே கீழே ஓடி போய் பார்க்கும்போது இந்த சத்தத்தை கேட்டு கீழே ஓடி போய் ராஜன் மற்றும் கைல்வெளி போய் பார்க்குறாங்க. இப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து கீழே உட்காந்து காலை பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது ஜாமான் அளப்போம் பார்த்தீங்களா தொட்டி, அதுலேருந்து தண்ணி கீழே கசிஞ்சதில்ல, கீழே ஈரமா இருந்து அவங்க அம்மா வந்து வலிக்கு கீழே விழுந்து காலு பிடிச்சிக்கிச்சுங்க. இப்ப இந்த ராஜன்கிறவங்க அவங்க அம்மாவை பிடிச்சிக்கிட்டு நம்ம உடனே உங்களை மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்குறாங்க. இப்ப இந்த ராஜன் கைல்வெளிய காலை பிடிச்ச அம்மாவை தூக்கு நம்ம கொண்டு போலான்னு சொல்லும்போது இந்த கைல்வெளிங்கிறவங்க ரொம்பவுமே தயங்கிட்டு நிற்கிறாங்க. அதுல எதுவும் சொல்ல மாட்டாங்க, நீ பிடிச்ச தூக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்களும் பிடிச்சி தூக்கிக்கிட்டு ஒரு வண்டி பிடிச்சி நேரா வண்டி எடுத்துக்கிட்டு அவங்க வைத்தியர்கிட்ட கூட்டிட்டு போறாங்க. இப்படி போய் அந்த வைத்தியர்கிட்ட இறங்குனதுல இருந்து அந்த ரூம் வரைக்கும் தாங்க அவரும் கூட வந்திருக்காரு. வாசல் கிட்ட வந்ததுன்னு ராஜன் வந்து கைல்வெளியை மட்டும் அவங்க அம்மாவை கூட்டிட்டு போக சொல்லிட்டு அவரு உள்ள வரவே இல்லைங்க. இத வைத்தியர் வந்து பார்த்துட்டாருங்க. இதை வந்து அந்த வைத்தியரும் பார்த்துக்கிட்டே இருக்காருங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த வைத்தியர் அவரை உள்ள வர சொல்லுங்கன்னு சொல்லி சொல்றாருங்க. இப்ப கைல்வெளி போயிட்டு ராஜனை உள்ள வாங்க, அவங்க உங்களை தான் கூப்பிடுறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா ராஜன் அப்படிங்கிறவங்க உள்ள வரவே இல்லைங்க. அவங்களுக்கு எங்க அம்மாவுக்கு தானே அடிபட்டிருக்கு, நீங்க அவங்கள பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எங்க அம்மாவுக்கு தானே கால் உசுல் பிடிச்சிருக்கு, நீங்க அவங்கள பாருங்கன்னு சொல்லி ராஜன் சொல்றாங்க. இப்படி சொல்லியும் நீ உள்ளவான்னு சொல்லி சொல்லும்போது அவருக்கு வரவே முடியாதுன்னு பின்னாடி நவந்து போறாருங்க. இவர் நவந்து போறதை பார்த்துட்டு இந்த வைத்தியர் என்ன பண்ணியிருக்காருன்னா 2 சிஷியர்கிட்டையும் சொல்லி தலையாட்டுறாருங்க. உடனே இந்த வைத்தியர் தலையாட்டினதை பார்த்துட்டு ராஜன் ஓட ஆரம்பிச்சுட்டாருங்க. ஓட ஆரம்பிச்சதையும் குடுகுடுன்னு ஓடி போய் அவங்க 2 சிஷியர்களும் ராஜனை பிடிச்சிக்கிட்டு கூட்டிக்கிட்டு வராங்க. இவரு வைத்தியர் மட்டும் இல்லைங்க, மாந்திரிகரும் கூட. அதனாலதான் இவர் வந்து இவரை பார்த்தனுமே கண்டுபிடிச்சிட்டாருங்க. இந்த ராஜனுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. இப்ப இந்த வைத்தியர் வந்து ஒரு உள்ள வந்து உட்கார வைக்கிறாருங்க. உட்கார வச்சதுக்கு அப்புறம் இந்த கைலிங்கிறவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க. எங்க அத்தைக்கு தானே காலு பிடிச்சிருக்குன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தோம், முதல்ல அவங்கள பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவங்கள விட இப்ப பார்க்க வேண்டியது உன்னோட கணவருக்கு தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப அந்த பூஜை செய்ய தேவையான எல்லா ஏற்பாடும் வந்து இந்த மாந்திரிகர் வந்து பண்றாங்க வைத்தியர். பண்ணிட்டு இந்த ஸ்டார் கோலத்துல இந்த ராஜன் வந்து உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு ஒரு சில ரிச்சுவல்லாம் பண்ணி அந்த ஆன்மா வந்து இவங்களோட உடம்புக்குள்ள இறக்குறாங்க. இறக்குனதுக்கு அப்புறம் இந்த ராஜன் வந்து ஒரு மாதிரி கண்ணெல்லாம் சிவந்து ஆட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த கைவெளி அப்புறம் அவங்க அம்மா 2 பேருமே வந்து மிரண்டு போயிடுறாங்க. இப்ப இந்த ராஜன் அம்மா வந்து என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எங்க போய் எந்த இலவ இழுத்துட்டு வந்து விட்டானோ தெரியலங்கிற மாதிரி ஒரு குத்தங்குறையா ஒரு மாதிரி சொல்றாருங்க. 2 பேர்த்தையும் சொல்ற மாதிரி. உடனே இப்போ வைத்தியர் வந்து அம்மா உங்க பிரச்சனையில வந்து நீங்க வீட்டுல வச்சுக்கணும்னு சொல்லி சத்தம் போச்சு. இப்ப அந்த ஆன்மா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த வைத்தியர். இந்த ஆன்மா கிட்ட யாரு நீ, இவங்களை எதுக்காக கொடுமைப்படுத்துற, இவங்க இப்பதான் திருமணம் ஆயிருக்காங்க, இவங்களுக்குள்ள நீ எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த ஆன்மா வந்து பேச ஆரம்பிக்குதுங்க. என்ன சொல்லுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவனாலதான் என் குழந்தை செத்து போச்சு, இவன் தான் என் குழந்தைய கொன்னுட்டான் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்குதுங்க. இப்படி சொன்னதுமே இந்த கைவெளிக்கு வந்து புரிஞ்சிருச்சுங்க. கொன்னுட்டாங்கன்னு சொல்லி சொல்லும்போது கண்டிப்பா அந்த ஒரு குழந்தை தான் அப்படிங்கிற மாதிரி புரியுதுங்க. புரிஞ்சதையுமே இந்த வைத்தியர்கிட்ட எல்லா விஷயத்தையுமே இந்த கைவெளியே வந்து எடுத்து சொல்றாங்க. இந்த மாதிரி நாங்க வந்தப்போ ஒரு குழந்தை வந்து பஸ் ஆக்சிடென்ட்ல ஒரு குழந்தை வந்து அடிபட்டு இருந்தது. அதை நாங்க ஆம்புலன்ஸ் ஏற்றி அமுச்சு விட்டோம். நாங்க அமுச்சு விட்டப்பெல்லாம் உயிரோட தான் இருந்துச்சு. ஆனா அந்த குழந்தை இறந்து போனது எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. இப்ப அந்த வைத்தியர் என்ன சொல்றேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவன் உனக்கு நல்லது தானே பண்ணியிருக்கான், இந்த குழந்தைய காப்பாற்றணுஞ்சா சொல்லி தானே பண்ணியிருக்கிறான், நீ எதுக்கு அவனை வந்து பிடிச்சிருக்கான்னு சொல்லி சொல்லும்போது, இல்ல இவன் தான் என் குழந்தைய கொன்னான், இவன் அன்னைக்கு அந்த ஆம்புலன்ஸ்ல ஏறி போயிருந்தானா இந்நேரத்துக்கு என் குழந்தை உயிர் பொழைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீ என்னதான் சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன், ஏன்னா அவரு வந்து அவர் தரப்புல இருந்து பண்ணது அது நியாயம்தான் அப்படிங்கிற மாதிரி வைத்தியரும் சொல்றாருங்க. சரி இப்ப நீ என்ன பண்ணா நீ போகுங்கிற மாதிரி இந்த வைத்தியர் வந்து கேக்குறாருங்க அந்த ஆன்மா கிட்ட. இல்ல நான் இவனை கொன்னுட்டு தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆன்மா வந்து விடாப்பிடியா இருக்குதுங்க. இப்போ உடனே இந்த வைத்தியர் ஒரு வார்த்தை சொல்றாங்க. நான் நினைச்சா இப்பவே உன்னை இந்த இடத்துல என்னால அழிக்க முடியும், அந்த அளவுக்கு எனக்கு சக்தி இருக்கு. ஆனா நான் உன்னை நிம்மதியா அனுப்பி வைக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த வைத்தியர் சொல்லிட்டு சொல்றாருங்க. இந்த டைம்ல வந்து திடீர்னு கைல்வெளி ஒரு மாதிரி வாமிட் பண்ணி மயக்கம் போட்டு விளையாடுறாங்க. இப்போ வந்து இந்த வைத்தியர் அவரு
அந்த கைல்வெளியை எழுப்பாத்துட்டு செக் பண்ணி பார்க்கும்போது இந்த கைல்வெளி வந்து மாசமாக இருக்காங்க. இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு அதிர்ச்சிங்க. ஏன்னா இப்பதான் கல்யாணம் ஆகி 2-3 நாட்கள் தான் ஆகுது. ஆனா எப்படி அதுக்குள்ள இப்படி ஒரு விஷயம் சொல்லி எல்லாத்துக்குமே ஷாக்கிங்கா இருக்குங்க. இப்ப இந்த மாந்திரிகர் என்ன பண்றாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, ஏமா இப்பதான் கல்யாணம் ஆகிருக்குன்னு சொல்றீங்க, அப்புறம் எப்படிமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்பதாங்க இந்த கைல்வெளி உண்மையை உடைக்கிறாங்க. இல்ல, எங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகி 3 மாசம் ஆயிருச்சு. இதெல்லாம் சரியா வேணாம்னு சொல்லிட்டு தான் நாங்க வெளியிலேயே வந்து யாருக்கிட்டையும் இப்ப திருமணம் ஆன மாதிரி சொல்லிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இந்த கைல்வெளி சொல்றாங்க. இப்ப இந்த வைத்தியர் என்ன சொல்றாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவரை நான் கொல்ல விட மாட்டேன். நீ வந்து உன் குழந்தை இறந்ததுக்கு இழப்பா நான் என்ன பண்றேன்னா, இந்த உங்களுக்கு பிறக்கிற குழந்தைக்கு உன் குழந்தையோட பேரே நான் வைக்க சொல்றேன்னு சொல்லி சொன்னதும் இந்த கைல்வெளி வந்து அதுக்கு ஒத்துக்கவே இல்லைங்க. யாரோட குழந்தைய இறந்து போனதுக்கு நான் எதுக்கு என் குழந்தைக்கு அந்த பேரை வைக்கணும்னு சொல்லி சொல்லும்போது இந்த மாந்திரிகர் வந்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏமா இப்ப உனக்கு இந்த குழந்தைக்கு பேரு முக்கியமா இல்ல உன் புருஷன் உயிர் முக்கியமா அப்படிங்கிற மாதிரி திட்டணும். இந்த கைல்வெளி வந்து எதுவும் பேசலைங்க. இப்ப அந்த ஆன்மாவும் வந்து சரி இது ஓகேன்னு சொல்லிட்டு கண்டிப்பா பேரை வைக்கணும், இல்லைன்னா நான் திரும்ப வருவேங்கிற மாதிரி சத்திய வாக்கு கொடுத்துட்டு அந்த ராஜனை விட்டு விலகி போயிருக்கீங்க. இப்ப இந்த ராஜன் கிட்ட இந்த கைல்வெளி அப்புறம் அந்த வைத்தியர் வந்து என்ன சொல்றாருன்னா, நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்றாருங்க. இப்ப இந்த ராஜன் வந்து அங்கனைக்கே வந்து ஒரு மாதிரி அழ ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்ட ராஜன் மனமுடைந்து போய், நான் மட்டும் அன்னைக்கு போயிருந்தேன்னா அந்த குழந்தைய காப்பாத்திருக்கலாம், என்னால தானே அந்த குழந்தை இருந்ததுக்கு நானும் தானே ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இப்ப அந்த குழந்தைக்கு தனக்கு பிறக்க குழந்தைக்கும் அந்த குழந்தையோட பேரே வைக்கிறாங்க. வச்சு இப்ப அந்த குழந்தைக்கு கிட்டத்தட்ட 13 வயது ஆகுதுங்க. இப்ப வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நல்லா தாங்க இருக்கிறாங்க. இதே மாதிரி உங்களோட வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா கீழே மெயில் ஐடி அப்புறம் இன்ஸ்டாகிராம் ஐடியும் தரேங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. எனக்கு மீண்டும் ஒரு அமானுஷ்ய செய்திகள் சமூகத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் உதயா.